ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமனிட்டி ட்ரேடர். இப்போ நம்ம எந்த சார்ட் எடுத்து வச்சுருக்கோம்னா நேற்றோட நிஃப்டி சார்ட்டை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நிஃப்டி சார்ட்டில் நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸை பார்த்திங்கன்னா 22,951 பாயிண்டில் நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம போட்டு வச்ச கணக்குப்படி நம்மளோட டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணோம்னா 23,312 பாயிண்டில் டச் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் படி லாஸ்ட்டு ஸ்விங்கில் எடுத்தோம்னா ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டோட கோல்டன் ரேஷியோ வந்து அங்கே தான் இருக்குது. அதுபோக நம்ம ஒரு பேரலல் சேனல், அந்த பேரலல் சேனலுக்குள்ளேயே இது ஒரு கன்சால்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது ஒரு நியூ ஹையை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய டைமு. இப்போதைக்கு நம்ம ஹோல் வேர்ல்டில் பார்த்தோம்னா இந்தியாவை பற்றி எந்த ஒரு நியூஸும் அதனால் பாதிக்காது. அதனால் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இல்லை. கடைசி ஒரு வாரமாகவே மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. மேபி நாளைக்கு தொட்டு லைட்டாக ஒரு ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது கோல்டன் ரேஷியோனா 0.786. இந்த 786 கண்டிப்பாக ஒரு டச் அடிச்சுட்டு மறுபடியும் போகும். மேபி அதே இல்லாமல் செல்லர்ஸ் ஓவராக டாமினேட் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணாங்கன்னா 22,318 பாயிண்ட் இந்த இதுக்கு கீழே வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ண உடனே 23,390 பாயிண்ட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்து கீழே வரும். அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அது வரும். சப்போஸ் அந்த சேனலை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது வந்து 22,598.50 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அதில் ஒரு சின்ன ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் மேலே போகலாம். இல்லை மறுபடியும் இந்த இதுக்குள்ளேயே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்ப்போம். 5 மினிட்ஸ் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மார்க்கெட் 150 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. நாளைக்கு அது ரேஞ்சு இன்றைக்கி அது எதில் ஓப்பன் ஆகுதோ அந்த இதில் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம மேபி நம்மளுடைய இது கணிப்புப்படி பார்த்தோம்னா செல்லர்ஸ் ஓவராக டாமினேட் பண்ணியிருக்காங்க. பண்ணி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் 22,598 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சு. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,425 பாயிண்ட்டு. இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தொட்டு கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் அது ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.